ஹலோ வணக்கம். ஸ்ரீனித் சுகுமாரன் டைரக்ஷன்ல 2025 வெளியான ஸ்வீட் கார்ட் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்வீட் கார்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங்ல ஒரு காதலன் ஒரு காதலியை காட்டுறாங்க. அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காதலி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, காதலன் வந்து வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா காதலிக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் காதலனுக்கு ஒரு ஷாக்கிங் ஆயிருது. அது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, காதலனுக்கு வந்து சின்ன வயசுலயே அவங்க அம்மா அவர் தனியா விட்டுட்டு வேற ஒரு அஃபேரோட ஓடி போயிருவாங்க. அதுதான் காரணம். பெண்கள் அவருக்கு பிடிக்கிறதே கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே நினைச்சுக்குவாரு. நினைச்ச உடனே இந்த பொண்ணு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ கர்ப்பமா இருக்கிறியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் போய் சந்திப்பாங்க. அந்த டாக்டர் வந்து என்னன்னு பண்ணாங்க பாத்தீங்கன்னா, பொண்ணு கூட்டிட்டு வாங்க, நான் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க கூட்டு வர முடியாது, பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்க வந்து வெளியே வர முடியாது, அவங்க அப்பா அம்மாவுல நாங்க லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவங்க உள்ள அடைச்சு வச்சுக்கிறாங்க, வர முடியாதுன்னு சொல்றாங்க. சொன்னோடனே யூரின் சாம்பிள் வந்து கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த யூரின் சாம்பிளை வந்து எடுத்துட்டு வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கர்ப்பமா தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல முடிப்பாங்க. ரியோராஜ் தான் இந்த படத்தினுடைய ஹீரோவை லீட் எடுத்து நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு காதலனா இருப்பாரு. அந்த உண்மையிலே அந்த படத்துக்கு இவரு கரெக்டான கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செலக்ட் பண்ணி போட்டதே ஒரு உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டருக்கு இவர் கரெக்டான விஷயம் ஆள் தான். இன்னொரு விஷயம் என்ன, இவருடைய படங்கள் அதிகமா வரல, வந்திருந்தா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்கும். யுவராஜ் உண்மையிலே ஒரு நல்ல ஆக்டர் கூட. இவர் நடிச்ச அம்மையில் வெளியான ஒரு படம் கூட ஹிட் ஆச்சு. இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த ஹீரோயின் பரவாயில்ல. ரெண்டாவது வந்து அவரோட ஃப்ரெண்டா நடிச்சிக்கக்கூடிய அந்த 10 நிமிஷம் தான் அந்த காமெடி எல்லாம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல மியூசிக் தேவலாம், அப்புறம் பாடல்கள் வந்து ஒரு ஸ்லோ மிஷன் தான், அது வந்து ஒரு பொறுமையை சோதிக்கக்கூடிய விஷயம். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல போய் ஒரு தனிமையில ஒரு ஆணும் பொண்ணு இருந்தா அவங்க அப்பா அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லியிருப்பாங்க. அது போக இந்த படத்துல எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து வில்லன், தனிப்பட்ட வில்லன் அப்படிங்கறதுல யாருமே கிடையாது. இந்த படத்துல வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். அது போலதான் அந்த ஹீரோயின் பிள்ளையும், அந்த பிள்ளை தான் இந்த படத்துல வில்லி, அந்த பிள்ளை தான் ஹீரோயினி. அதே போலதான் இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஒரு அவரேஜான ஒரு லவ் ஸ்டோரி நம்ம பார்க்கணும், ஒரு கலகலப்பா இருக்கணும், ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பாருங்க. பார்த்தே ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, டைம் பாஸ் ஆகலைன்னா பார்க்கலாம், அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல இந்த படத்தை பத்தி, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா இந்த படத்தை பாருங்க. நம்ம சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.